புஷ்பா 2 திரைப்படத்தை பார்க்க வந்த ஒரு பெண் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த விவகாரத்தில் நடிகர் அல்லு அர்ஜுன் கைது என தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, வணக்கம். அவர் மீது எந்தெந்த பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? இந்த கைது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க ராஜா. வணக்கம். நடிகர் அல்லு அர்ஜுன் நடிப்பில் வெளியாக அல்லு அர்ஜுனாவை கைது செய்யலாமா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி போலீசார் முன்பு இருந்தது. ஆனால் தற்பொழுது அல்லு அர்ஜுனாவை இந்த பெண் ரசிகையினுடைய மரண வழக்கில் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹைதராபாத்தில் உள்ள அவர் வீட்டில் இருந்து அவரை போலீசார் அழைத்து சென்ற போலீசார் சிக்கடப்பள்ளி காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இவருக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரிவுகளை வைத்து பார்க்கும் பொழுது அவரை காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கக்கூடிய வாய்ப்பு குறைவாகவே இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கைது செய்து சிறையில் அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் அல்லு அர்ஜுனா தரப்பில் வருத்தமும் தெரிவிக்கப்பட்டது. அதே போல 25 லட்சம் ரூபாய் நிதியுதவியும் அந்த உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தாருக்கும் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. ஆனாலும் இந்த போலீசாரின் நடவடிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருவதை நாம் பார்க்க முடிகிறது. வரைக்கும் சினிமா மீது தீராத மோகம் கொண்டவங்க, தீராத காதல் கொண்டவங்க, வெறித்தனமா படங்களை ரசிப்பாங்க. அப்பேற்பட்ட ரசிகர்களை நீங்க கட்டுப்படுத்தணும்னா அங்க இருக்கிற திரையுலக சங்கங்களே இத சரி கட்டணும். அவங்க எதுவுமே பண்ணாம இது மாதிரி நாங்க 1000 கோடி நாங்க 1000 கோடின்றத அவங்க இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியில தங்களை முன்னிலைப்படுத்திட்டு தான் விருப்பப்படுறாங்க. முதல்ல திரையுலக சங்கங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கணும். அங்க பார்த்து அனுமதி கொடுக்கறாங்க. அங்க அரசாங்கங்களும் சினிமாவுக்கு துணை போகுது. இப்போதான் இந்த விஷயம் மூலியமா தான் ஓரளவுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்த பிறகுதான் அவங்களுக்கு ஒரு பாடம் கத்துக்கிட்டு இருக்காங்க. அரசுக்கே இப்பதான் இந்த ஒரு இன்சிடென்ட் ஒரு உயிர் போன பிறகுதான் அரசுக்கே ஒரு பாடம் கத்துக்க வேண்டிய சூழல் உருவாகுது. அதுவும் பாத்தீங்கன்னா தெலுங்கானா கவர்மெண்ட் மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. இன்னும் ஆந்திரா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. தமிழ் சினிமாவை, தமிழகத்தை ஃபாலோ பண்ணி அவங்க இதை பண்ணணும். மீதி எல்லாம் நாங்க 1000 கோடின்றது பெருமை கிடையாது. ஒரு உயிருங்கிறது சாதாரண